சண்டேனா ஒரு ஸ்பெஷல் தாங்க. நல்ல ஸ்மெல்லுங்க, நல்ல பாயிலாக இருக்குது. கறியோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, சுக்காவாக இருக்கும். பாருங்க அப்படியே உதிர்த்து பாருங்க, அப்படியே வளைச்சி. ஹாய் ஹலோ பெபிள்ஸ் வியர்ஸ். சண்டேனா ஒரு ஸ்பெஷல் தாங்க. எப்பொழுதுமே எல்லாத்துக்கும் வந்து ஒரு சண்டேனாவே ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி அதோட எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இன்றைக்கி சண்டேனா பிரியாணி சாப்பிடுவோம். அது என்ன பிரியாணினா முகல் பிரியாணி. ஃபஸ்ட்டு கடையை பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் ஊர் பேர் சொல்லட்டுமா? வாங்க. இதாங்க நம்ம சாப்பிடக்கூடிய ஹோட்டல் முகல் பிரியாணி. சின்ஸ் 2002 20 வருடமாக இவங்க வந்து இந்த ஹோட்டல் நிர்வகிச்சு வராங்க. முன்னாடி கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கு, இப்போ வந்து புதுசாக இன்னோவேஷன் முறையில் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குங்கன்னா தஞ்சை மாநகரத்தில், அதாவது சரபோஜி காலேஜ் ஹாஸ்டல் ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. ஆப்போசிட் தான் இப்போ நான் நிற்கிற இந்த ஹோட்டல், இதுக்கு ஆப்போசிட் தான் சரபோஜி காலேஜ் ஹாஸ்டல். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நியர் பஸ் ஸ்டாண்ட், நியூ பஸ் ஸ்டாண்ட். அப்படியே வந்தீங்கன்னா யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. இது மெயின் ரோட்டில் தான் இருக்குது. வாங்க, அதிக நேரம் பேச வேணாம், சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமா? போகலாமா? வாங்க. உள்ளே உட்காந்தாச்சு. எங்கே? முகல் பிரியாணி ஹோட்டல் உள்ளே உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு மெனு கார்டை கேட்டேன். இங்கே ஆக்சுவலாக முகல் பிரியாணி தான், பிரியாணிக்கு ஃபேமஸ்னால தான் பிரியாணி சாப்பிட தான் வந்திருக்கோம். ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னா, இங்கே லஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பிரியாணி தான். இங்கே பாருங்க, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, எக்கு பிரியாணி, எம்டி பிரியாணி, புலாவ், மட்டன் குருமா, மட்டன் காம்போ பிரியாணி, இது நாங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ப்ரையாரிட்டியே வந்து பிரியாணி தாங்க. ஸோ அதனால் முகல் பிரியாணி சாப்பிட வந்துடும். ஆர்டர் பண்ணியாச்சு, பிளேட்டும் வந்துருச்சு. ஆனால் இன்னும் பிரியாணி வரல. மட்டன் 365 ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க. ஸோ இது ஒன்று சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து ஒரு வரட்டுமே, அதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே சாப்பிட முடியாது. ஒரு சில இங்கே என்ன ஸ்பெஷலோ அதை மட்டும் சாப்பிடுவோம். சரிங்களா? வரட்டும், சாப்பிடுவோம். நீங்களும் வரீங்க, சாப்பிடுவோம். முகல் பிரியாணியில் மட்டன் முகல் பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், அதுதாங்க இது தாளிச்சா. இதை பற்றி சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். இது வந்து ஜாமு, விரால் மீன். பாருங்க, இவன் பார்த்திங்கன்னா மட்டன் 365, மட்டன் 365. இவனை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? மட்டனை நல்ல பாயிலாக இருக்குது. அந்த கறியோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, சுக்காவாக இருக்கும். நல்லா அப்படியே ட்ரையாக வச்சுருக்காங்க. இதில் வந்து ஃப்ரைடு ஆனியன், நல்ல சின்ன சின்ன பீஸாக போட்டு நல்லா வறுத்து, நல்லா மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு செஞ்சால் தான் இந்த மாதிரி வருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அடுத்து இவன்
மீன் வரும் அப்படியே வரும் அப்படியே மீன் தொண்டையில் அப்படியே வலிக்கிட்டு போகுது பாருங்க. மீன்னாவே கொஞ்சம் விரால் மீன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அது உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதில் லைட்டாக லெமன் புழிஞ்சு அப்படியே இதை ஆனியனை வச்சு அந்த ஆனியனோட இதுவும் அந்த எலுமிச்சம்பழம் சாரோட புளிப்பு தன்மையும் மீனோட அந்த லைட்டாக காரம் லைட்டாக தான் இருக்குங்க, காரதும் செம்மையாக இருக்குது. இப்போ தான் இதெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷு, நிறையா சைட் டிஷ் இருக்குது. பட் நான் சொல்லியிருக்க வந்து 2 ஐட்டம் தான் சொல்லியிருக்கேன். நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, அதை காமிச்சிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆயிலெலாம் நல்ல ஒரு ட்ரையாக தாங்க இருக்குது, ஆயிலெலாம் ட்ரையாக தாங்க. இது முடிச்சாச்சு. இவனை அப்படியே இங்கே வச்சுட்டு இவனா இந்த மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, விரால் மீன். ஓகேவா சார்? ஒரு கஸ்டமரு மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கான்னு சொல்கிறேன். பீஸை பார்த்தீங்களா? நல்ல வலுவான பீஸாக இருக்கு. அப்பாடா, ரைட்டு. இவனா அப்படியே வச்சுட்டு வரும். கறியை பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, பாருங்க அப்படியே உதிர்த்து பாருங்க. இந்த பிரியாணியோட ஃபஸ்ட்டு இதே வந்து எப்படின்னா இந்த கறி தாங்க மேட்ரு. இங்கே பாருங்க, திரியா அங்கே இருக்கும். இதுதான் இந்த நமக்கு சாப்பிட தூண்டுற உணர்வே இதுதாங்க கொடுக்குது ஃபஸ்ட்டு. அதாவது ஒன்று சொல்கிறேன், ஏன்னா அவன் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இந்த இதமான ஏசியில் பாருங்கள், ஏசி இதமான ஏசியில் கொஞ்சம் பதமான இடத்துல கொஞ்சம் சூடான பிரியாணி சாப்பிட்டா எப்படி அதுதாங்க வரும். இதை காட்டிட்டு கறி அப்படின்னா கறி. இந்த சீரக சம்பா ரைஸை உங்கள்கிட்ட காட்டு. இது நெய்யோட வாசமும் அந்த சீரக சம்பாவோட மணமும் ஆஹா அப்படியே வரும். அதாவது ஒவ்வொரு கடையிலும் ஒரு ஸ்பெஷல்னா இந்த கடையில் அல்டிமேட்டு. இப்போ என்ன சொன்னாக்கா நம்ம ஸ்டைலு நல்லா அப்படி வச்சு இந்த மட்டன் 365 வச்சு அப்படியே அது ஒரு ஃபீல் இருக்குது. பிரியாணி சாப்பிடும்போது அது ஃபீல் இருக்குது. அதுவும் இந்த பிரியாணி அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதில் சாப்பிட்ற ஒரு மன திருப்தி இருக்குது பார்த்தீங்கன்னா. அடுத்த ஸ்டைல் என்னன்னா, பிரியாணி எப்போதுமே தால்ச்சார் அப்படியே லைட்டாக இந்த கத்திரிக்காயோட தால்ச்சா போட்டு எலும்பு இருக்கான்னு பார்க்குறேன். இதே இருக்குங்க, இங்கே பாரு. ஃபஸ்ட்டு எலும்பு கத்திரிக்காய் எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே பட்டும் படாமல் புரட்டி உள்ளே தாளிச்சா இருக்கான், மேலே இவன் இருக்கான். அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்துட்டு உள்ள எலும்பு இருக்குது, அதை எடுத்துறேன். அப்படியே வச்சு அப்படியே வளைச்சி அந்த தால்ச்சாவோட பருப்பு ஸ்மெல், அந்த மாங்காய் ஸ்மெல்லு, இது ஜாமுங்க கடைசியாக சாப்பிட்றது.
இவனை பற்றி தான் தெரியும். இவன் தயிர் வெங்காயம். அதாவது இதில் நிறையா மெனு கார்டு நிறையா இருக்குது, நிறையா வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. இது வந்து லஞ்சு, இது வந்து டின்னருக்கு இருக்குது. ஸோ நீங்கள் தஞ்சாவூர் வந்தீங்கன்னா இந்த முகல் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். முகல் பிரியாணினா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. பிரியாணியே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, பட் இது ஒரு நல்ல ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதாங்க இறால் மீன், அதேபோல் இவன் மட்டன் 365. இங்கே வந்து ஒரு இந்த ப்ரையாரிட்டி ஃபுட்டுன்றது இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதை ஆர்டர் பண்ணிட்டோம். மற்றபடி நிறையா வெரைட்டிஸ்லாம் இருக்குது. பிரியாணிலே பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது. நாங்கள் மட்டன் பிரியாணி மட்டும் ஒன்று. அப்புறம் என்ன, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை.